ப்ரெஷர் போடுற மாதிரி இருக்குமா? அடா பாப்பா மெட்ராஸ் மேட்னி மட்டும் போலீஸ்க்கு போன் பண்ணிருந்தானா மொத்த பேரும் உள்ள போயிருக்கணும். கயிறை வேற அவுத்து விட்டுருக்கீங்க. இல்ல சார், பாத்ரூம் போகணும்னு சொன்னாரு, அதான். சொன்னார்னா கயிறை அவுத்து விட்டு ஆயா படுத்து தூங்குவீங்களா? கட்டுறா. சரிங்க சார். என்ன தம்பி? என்ன சார் உங்க ஆளுங்க இப்படி இருக்கானுங்க? என்னாச்சு தம்பி? ஒருத்தன் போன்ல கடலை போடுறான், ஒருத்தன் ரீல்ஸ் பாக்குறான், ஒருத்தன் படுத்து தூங்கிட்டு இருக்கான். நான் வந்து இங்க பாக்குறேன், தூங்குறவன்ட்ட இருந்து போனை வாங்கி யாருக்கோ போன் பண்ணிட்டு இருக்கான். ஐயோ, இவனுங்களை நான் அப்புறம் பாத்துக்கிறேன் தம்பி. முதல்ல அந்த பெருசு என்னன்னு பாருங்க. யாருக்காவது போன் பண்ணி அவங்க இங்க வந்துட போறாங்க. கால் போறதுக்கு முன்னாடி கட் பண்ணி போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். தம்பி, நேத்து நம்ம சூடு போட்டதுக்கே பெருசு மசியல. இதுக்கு மேல இங்க வச்சிருக்கிறது நல்லதா படல. பெருசு மண்டை போட்டுருவான் தம்பி. என்ன ஆனாலும் சரிண்ணா, ஒன்று பெருசை வீட்டுக்கு அனுப்பணும், இல்லை மேலே அனுப்பணும். ரெண்டுல ஒன்று தான். கடைசியா ஒரு தடவை கேட்குறேன், கையெழுத்து போடுவியா மாட்டியா? நானாவது பக்குவமா கேட்டுக்கிட்டு இருக்கேன். கேசவன் வந்தா என்ன ஆகும் தெரியும்ல? எவன் வந்தாலும் நான் கையெழுத்து போட மாட்டேன்டா. கேசவன் வந்துகிட்டே இருக்கேன் சார். எப்படி இருக்கு? வாசனை ஆளை தூக்குதுல்ல. பசிக்குது. கையெழுத்த போடு, வயிறார சாப்பிடலாம். பசியில் செத்தாலும் சாவனே தவிர கையெழுத்து போட மாட்டேன்டா. கேசவன் சார், இதுக்கு மேல இந்த ஆள்கிட்ட கெஞ்சிட்டு இருக்க முடியாது. கையெழுத்து போடட்டும், இல்லைன்னா போய் சேரட்டும். கரண்ட் ஷாக் கொடுங்க. தம்பி, என்னென்ன பண்ண சொல்றீங்க? இப்ப அவன் எப்படி கையெழுத்து போடுவான்னு பாருங்க. கேசவன் சார், அப்ப பிரியாணியை நம்ம சாப்பிட்டு தெம்பா கரண்ட் சாக்க வைக்கலாம் சார். டேய், போய் வயிறு எடுத்துட்டு டேய் போடுற. உன்னை பார்த்தல. வேணாண்டா அஸ்வின், எனக்கு உங்க அப்பா வயசுடா. ஏற்கனவே பெத்த அப்பாவை கொண்ட பாவத்தை பண்ணியிருக்கடா. மறுபடியும் பாவத்தை சேர்க்காத, அப்புறம் நீ ரொம்ப கஷ்டப்படுவடா. கேசவன் பாவம் புண்ணியம்னு பேசினா பயந்து போய் விட்டுருவேன்னு நினைக்கிறான். நம்மளாம் இதுக்கு பயப்படுறாளா? நீங்க ஆரம்பிங்க. ஓகே சார், கையெழுத்து போடு. போடு கையெழுத்து. என்னால் முடியல. அப்ப கையெழுத்த போடு. கேசவன் சார், வேண்டாம் வேண்டாம் அஸ்வின், வேண்டாம். போடு. கையெழுத்த போடு. இப்ப கையெழுத்து போடு. போடு. பரவாயில்லையே தம்பி, ஆளை வழி கொண்டு வந்துட்டீங்க. ஓடு.
ஏய் யாருன்னு போய் பாடுறா. சரிங்க சார். நீ கையெழுத்து போடுறா. தம்பி இந்த இடம் இவங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியலையே. எங்களுக்கு எப்படி தெரியும், அவனுக்கு எப்படி தெரியும்? அத நான் சொல்றேன். உங்க அஸ்வின் தம்பி எங்க வீட்டுக்கு வந்து வக்கீல நான் தான் கடத்தி வச்சிருக்கேன், போலீஸ் என்ன மிலிட்டரியா அனுப்புனா கூட உன்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னான். மிலிட்டரி எல்லாம் தேவையில்ல, ஒரு சின்ன ஸ்மார்ட் வாட்ச் போதும்னு அத அவன் கார்ல போட்டு விட்டேன். ஜிபிஎஸ் வச்சு ஈஸியா நாங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டோம். சார், நான் தான் மகாலட்சுமி. உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா? நாங்க உங்களை காப்பாத்த தான் வந்திருக்கோம். நீங்க கையெழுத்தெல்லாம் போட வேண்டாம் சார், அந்த பேனாவை தூக்கி போடுங்க சார். இவங்க ரெண்டு பேரையும் அடிச்சு காலி பண்ணுங்கடா. கேசவன், யாரு மேல கையை வைக்கிறேன்? டேய், இப்படி கையெழுத்து போடல உங்க 3 பேரையும் அடிச்சே கொன்றுவோம். போடு. ஏய், எங்க வந்து யாரு மேல கை வைக்கிறேன்? கையெழுத்து போடுறோம். போடுற கையெழுத்து. கையெழுத்து போடுறா. என்ன பண்றேன்னு? மாணிக்க சார் என்னன்னு பாருங்க.